வணக்கம் நண்பர்களே, தமிழ் டெக் தாத்தா சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ஸ்ரீதர். இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிங்கிள் அக்சஸ் கிம்பல் நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம். இது வந்து சிடோய் போட்டோ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்குது. சேலத்தில் தான் நம்ம வாங்கினோம். அது இப்போ சிட்டி ஃபோட்டோ ஷாப். இது சிங்கிள் அக்சஸ் கிம்பல், தமிழ் பார்த்துருப்பீங்க. MOZA NANO SE, இது பாருங்கள், MOZA NANO SE. இதுதான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது வந்து நான் ஸ்டுடியோவிலேயே அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் ஒரு டைம் இதை அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு மேலே ஒரு கவர் இருந்தது. அந்த கவர் வந்து அங்கே ஷாப்லேயே நான் பிரிச்சுட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்காக இது நான் திரும்ப இது பண்ணுறேன். பாருங்கள், நானோ எஸ்சி, MOZA NANO SE. இது நல்லா இருக்குதுங்க. நான் வந்து எடுத்து பார்த்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிட்டேன். இதுவும் ஒரு கவர் இருந்தது இதுக்கு மேலே. அந்த கவரும் நான் எடுத்து தான் பண்ணிடுச்சு. கூட வந்து இது வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமோட்டையும் வந்து இதில் வந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த ரிமோட்டை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு இங்கே டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் பிரிக்கலை. நான் சும்மா வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், அவ்வளோதான். டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது பாக்ஸில்? இது வந்து NANO SE யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை பார்ப்போம். சார்ஜிங் எப்படி ஆகும்னு தெரியல. ஒயர்லெஸ் சார்ஜரா? ஓ, இது பேட்ரி போடணுமா? கிம்பலை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஜீனி ஆப், MOZA ஜீனி ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஜீனி ஆப்பை வந்து முதல்ல நம்ம டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா, இப்போ இதில் வந்து ப்ளூடூத் இங்கே பாருங்கள், இந்த வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். செல்ஃபி ஸ்டிக் மட்டும் வாங்குகிறோம்னா, செல்ஃபி ஸ்டிக் எப்படியும் வந்து ஒரு 1200 1500 வரும் உங்களுக்கு. இது வந்து இதோட விலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதோட கொஞ்சம் கூட போட்டு நம்ம வாங்கிட்டோம்னா, இதை வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்காகவும் பயன்படுத்திக்கலாம், இதை ட்ரைபேடாகவும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி செல்ஃபி ஸ்டிக்கில் வருது, செல்ஃபி ஸ்டிக்காகவும் பயன்படுத்தலாம், ட்ரைபேடாகவும் பயன்படுத்திக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிம்பலாக பயன்படுத்த முடியாது. சரி, நம்ம கிம்பல் வாங்கலாம் அப்படின்னு பண்ணுறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 வரும் கிம்பலோட ரேட்டு. அது 5000 கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு கிம்பல் மட்டும்தான் வருமே தவிர செல்ஃபி ஸ்டிக் மாதிரி அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான கிம்பல் நம்ம வாங்கணும், கிம்பலாகவும் யூஸ் பண்ணணும், செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 15000 rupees வருது. அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்து அதை வந்து கிம்பலாகவும் யூஸ் பண்ண முடியும், செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ண முடியும்.
அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் குறைஞ்ச விலையில் இது வந்து நமக்கு 2 பயன்பாடம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இது வந்து சிங்கிள் ஆக்சஸ் தான். அது வந்து 3 ஆக்சஸ் கிம்பிள் வரும் 15,000க்கு. இதோட ரேட் வந்து 2500. மோசா நானோ எஸ்இ இதோட ரேட் வந்து 2500. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. லென்த்து இவ்வளோ தான் வரும் பாருங்கள் சாதாரண நிலையில். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 2 3 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எப்படி தொலைவிலேருந்து எடுக்கும்போது இது நல்லா இதுவாக இருக்கும். இப்போது இந்த ரிமோட்டை பாருங்கள். இப்போ இந்த ரிமோட்டை பாருங்கள். இந்த ரிமோட் வந்து 4 பட்டன்ஸ் இருக்குது. இது 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. பிளாக் கலரும் இருக்குது. பிளாக் கலரும் நல்லா இருந்தது. இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இந்த கலர் தேர்ந்தெடுத்தேன். இப்போது இந்த பட்டனில் ரெட் பட்டனை அழுத்த 3 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சோம்னா ஆன் ஆகிடும். இதில் வந்து முக்கியமாக ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேல் பட்டனை நம்ம அழுத்தினோம்னா வெர்டிக்கல் மாறிடும், லேண்ட்ஸ்கேப் மாறிடும். அப்படியே இன்னொரு முறை அழுத்தினோம்னா வெர்டிக்கல் மாறும். இப்போது ரைட் கீயை அழுத்தினோம்னா ஜூம் இன், அழுத்தி பிடிச்சோம்னா ஜூம் இன் ஆகும். லெஃப்ட் கீ அழுத்தி பிடிச்சோம்னா ஜூம் அவுட் ஆகும். இப்போ வந்து இது ப்ளே பாஸ். ரெட் பட்டன் டவுன் பட்டனை பண்ணோம்னா இங்கே பாருங்க ரெக்கார்ட் ஆகுது. அப்படியே வந்து பண்ணிக்கலாம், ப்ளே பாஸ் பண்ணலாம். அடுத்தது லாக் பண்ணிவிட்டு சென்டரை நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இருங்க. சென்டர் லாக் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷேக் இல்லாமல் ஸ்டேபிலிட்டியாக நம்ம வீடியோ எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி தொலைவில் வச்சு நம்ம எடுக்க முடியும். அப்படியே நம்ம டர்ன் பண்ணியும் கிம்பல் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து சிங்கிள் ஆக்சஸ் கிம்பல் தான். இப்போது இன்னொரு சௌகரியமான விஷயம், நம்ம ஒரு 15,000 ருபீஸ் கொடுத்து ஒரு நல்ல செல்ஃபி ஸ்டிக்கோடு இருக்கிற கிம்பல் வாங்கினா கூட நமக்கு தொலைவில் வச்சு நம்ம எடுக்கும்போது அதில் ரிமோட் இருக்க மாட்டேங்குது. ஆனால் இதில் ரிமோட் தனியாக எடுக்க முடியுங்கிறதுனால நம்ம இப்படி இதையே ட்ரைபேடை வச்சுட்டு இதுலேயே நம்ம தொலைவில் வந்து ஆன் ஆஃப் பண்ணி இயக்கிக்கலாம். அந்த வகையில் வந்து இது நல்ல இதுவாக இருக்குது. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க. இது நம்ம சேனலுக்காக இப்போது அப்டேட் பண்ணியிருக்கோம். வெளியிலலாம் போயிட்டு நம்ம விலாக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக இது யூஸ் ஆகுன்றதுனால நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம ப்ளே பாஸ் பண்ணுறோம் ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது போர்ட்ரேட் வெர்டிக்கல் மாத்திரம் 2 ஆப்ஷன், மூணாவது ஜூம் இன் ஜூம் அவுட் 3 ஆப்ஷன், லாக் பண்ணி வச்சுக்கலாம் 4 ஆப்ஷன், ஒரே நிலையில் லாக் பண்ணி வச்சுக்கலாம் 4 ஆப்ஷன். அஞ்சாவதாக வந்து இந்த அப் பட்டனில் எம்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த அப் பட்டனை ட்ரிபிள் கிளிக் பண்ணோம்னா இது நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா மாறும். இந்த முக்கியமான 5 வசதி இருக்குங்க. இப்போ இது வந்து I2 10 அப்படி
5 வசதியை நம்ம 10 ஜூம் இன் ஜூம் அவுட் 2 வசதி இந்த மாதிரி பண்ணோம்னா மொத்தம் 10 விதமாக இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது இதை வந்து நம்ம ட்ரைபாடாக யூஸ் பண்ணுறோம் 11, அப்படியே வந்து செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறோம் 12, அப்படியே கிம்பலாக யூஸ் பண்ணுறோம் 13. இந்த 13 விதமாக நம்ம யூஸ் பண்ணும்போது 2500க்கு இது நல்ல ஒர்த்தான ஒன்று. அதனால் யூடியூப் இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, அடுத்தது வந்து நம்ம ஜூம் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க, வீடியோ காலிங் அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேபிலிட்டியான ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் தொலைவிலேருந்து நம்ம இயக்கிறதுக்கும் வந்து சரியான ஒன்றா இருக்கும். நல்ல ஸ்டெபிலிட்டியாக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் டேபிளில் வச்சுக்கிட்டு கரெக்டான ஹைட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன வச்சுக்கலாம். நம்ம தேவையான ஹைட்டில் வச்சுக்கலாம். டேபிள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் கூட இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் தெரிகிற மாதிரி. அந்த வகையில் இது வந்து எல்லோருக்குமே கொஞ்சம் நல்ல டிவைஸ் தான். பாருங்கள், தேவைன்னா வாங்கிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.